வணக்கம் நண்பர்களே. மன உறுதியும் வலிமையும் போதும் வாழ்வில் வெல்ல. ஆனால் தெய்வத்துடன் சேர்வதற்கு தேவையானது பணிவு. அதை உணர்த்தியது ஹனுமானே. சீதையை தேடி சென்ற ஹனுமான் கடலுக்கு அப்பால் உள்ள இலங்கை நகரை அடைந்தார். அவர் சிந்தித்தார், என்னால் ராமனின் செய்தியை எப்படி அவரிடம் சொல்லலாம், எப்படி அவரிடம் சேர்க்க முடியும்? அவர் தன்னை சிறிய வானரன் போல மாற்றிக்கொண்டார். ராவணனின் அரண்மனைக்குள் பறந்து அசோகவனத்தில் அமர்ந்திருந்த சீதையை கண்டார். அந்த தருணம் தெய்வம் காணும் நொடி போல இருந்தது. அவர் கண்ணில் கண்ணீர். சீதையின் துயரத்தையும் ராவணனின் வேதனையையும் உணர்ந்தார். அவர் மரியாதையுடன் சிறு குரலில் சொன்னார், அம்மா, நான் ராவணனின் தூதன், உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்று கூறிய அந்த வார்த்தைகள் சீதையின் இதயத்தை நிம்மதி அடையச் செய்தன. அவர் ராவணனின் மோதிரத்தை காட்டியபோது சீதைக்கு ராவணனின் முகமே நினைவுக்கு வந்தது. அந்த நேரம் பக்தி பணிவுடன் இணையும் தெய்வீக தருணம். ஹனுமான் பெரிய சக்தி உடையவர், ஆனால் அந்த தருணத்தில் அவர் காட்டியது பணிவு. அதுதான் உண்மையான வலிமை. வாழ்க்கையிலும் இதுவே பாடம். நம்மிடம் திறமை, வலிமை, அறிவு இருந்தாலும் அதற்கும் மேலானது பணிவுதான். அதுதான் தெய்வத்தையும் மனிதர்களையும் நம்மை நேசிக்க வைக்கும் வழி. சீதையை கண்ட ஹனுமன் காட்டியது உண்மையான வலிமை அஞ்சாமையிலும் பணிவிலும் தான். பணிவு நம் வாழ்வில் வந்தால் வெற்றி தானாக வரும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.